ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் கார்டன். ஸோ நம்ம ரேபிட் வீடியோவும் போடுறோம், கார்டன் வீடியோவும் போடுறோம். நம்மளோட சேனல் பேரே பார்த்தீங்கன்னா சுந்தர் கார்டன் ரேபிட் ஃபார்ம் தான். என்னோட கார்டனிங்கே தான் என்னோட யூடியூப் சேனலே ஆரம்பிச்சது. நம்ம வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொடி போட்டிருந்தோம் இல்லையா, அது ஒரு அறுவடை காலம் தான். சாம்பல் பூசணி தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். நான் நினச்சேன் 2 பிஞ்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி சொல்லிட்டு நம்ம முதல் இப்போ ஒரு பிஞ்சை காய அறுவடை பண்ணால் தானே இன்னொரு பிஞ்சை நம்ம வளர விட முடியும். அதனால சரின்னு சொன்னால் எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே வந்து பாடுறா, இங்கே பிஞ்சு ஆல்ரெடி இன்னும் இருக்குடா அப்படின்னாங்க. எங்கம்மா இருக்குன்னு சொல்லி பார்த்தா எங்கள் அம்மா வரிசையாக கையை வச்சு காட்டுறாங்க. காய் போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது, அங்கே 2, இது ஒரு 3, மொத்தம் 3 பிஞ்சு இங்கேயே இருக்குது. பார்த்துட்டிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒன்று காட்டுறாங்க, வாசல்கிட்ட ஒரு பிஞ்சு, 4 பிஞ்சு. அடிபொலி தான் போங்க. அப்புறம் என்ன, இன்றைக்கி மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். அந்த வெண்பூசணியை வந்து இன்றைக்கி சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுக்கப்புறம் வர்றது நம்ம வந்து மேலூர், புதூர்னு எங்கள் பெரியம்மா, சித்தி, அத்தை அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலான்னு பிளானில் வச்சுருக்கோம். நாங்கள் ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போட்டிருக்கோம். எங்கள் அம்மா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வந்து கன்னிசாமி வந்து கோயில் போகிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாட்டையும் சாம்பார், ரசம், குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். கிராமத்தில் இருக்கவங்க இதோட ஒன்றி வாழ்ந்துருக்காங்க. பட் நம்ம சிட்டிக்குள்ளே இருந்து ஒரு அறுவடை எடுக்கும்போது அதில் இருக்க சந்தோஷம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதை சமைச்சு நான் சாப்பிட்டப்ப எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. இந்த ரோட்டில் போகிறவங்க ஃபுல்லாகவே எங்கள் வீட்டை பார்த்துட்டே போவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இது எவ்வளோ கிலோ இருக்குன்னு வெயிட் போடலான்னு பார்த்தோம். அது சொன்னால் வந்து குத்துச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்னென்ன போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து இது 2 கிலோ இருக்கும், 3 கிலோ இருக்குன்னு பிளான் பண்ணி பார்த்தா பாருங்கள் நீங்களே. வெயிட் போட்டு பார்த்தா இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெண்பூசணி கொடி உங்களுக்கு ரொம்பவே நன்றி. பார்த்தா 4.25 கிலோ இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இதில் காவாசி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களை யாருக்கெல்லாம் கார்டனிங் பிடிக்குமோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.